Hello students, welcome to Janu Max. Today class for 10th standard Max. Example 1.21 பார்க்கலாம் 1.21. ஸோ இது இதோட சம்முன்னா f of x கொஷின் கொடுத்துருக்காங்க 3x minus 2, g of xன்றது 2x plus k கொடுத்துருக்காங்க. And if f dot g dot f வந்து ஈக்குவல் சொல்லிட்டாங்க ஓகேங்களா. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம f டாட் ஜியும் g டாட் எஃப்பும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இப்போ போடுறது வந்து ஒரு ஈஸியான மெத்தடு தான். ஸோ ஒரு சிலருக்கு வந்து அந்த மெத்தடு கஷ்டமாக இருந்ததா இது புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம்னா f டாட் g கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது f, ரெண்டாவது g இருக்குது. ஸோ f இருக்குன்னா அது f of xன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அது எது f of x 3x plus 2. ஸோ 3x minus 2 இந்த டாட்டுக்கு பதிலாக டாட் வச்சுருக்கேன். ஜியோட வேல்யூ என்ன 2x plus k 2x plus k ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு இன்னொரு ஈஸியான மெத்தட் தான், கரெக்டாக பாருங்கள். ஸோ f டாட் ஜியா ஃபஸ்ட்டு f எழுதியிருக்கேன், டாட் செகண்டு ஜி எழுதியிருக்கேன். ஸோ இந்த செகண்ட் பார்ட் அப்படியே கொண்டு வந்து ஸோ இதில் இருக்கிற எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எக்ஸுக்கு பதிலாக ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வேல்யூவை நான் அப்படியே டோட்டலாக எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ண போகிறேன், எக்ஸுன்ற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2x ப்ளஸ் கே, இன்னும் ரிமைண்டரில் என்ன இருக்குது -2 இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ இது என்ன இருக்கும், 3யும் 2x ப்ளஸ் கேவும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ 3 வந்து 2ஓட ஒரு டைமும் கேவோட ஒரு டைமும் மல்டிபிள் ஆகும். இப்போ 3 2s 6x, 3 இன்ட்டு கே 3k, வெளியே ரிமைண்டரில் என்னென்ன இருக்குது -2 இருக்குது. பாருங்கள் இது எக்ஸ் டேர்மு, இது கேர்ட் டேர்மு, இது கான்ஸ்டன்ட் நம்பரு. ஸோ இது எதுவும் பண்ண முடியாது, இது அப்படியே வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஒன்றா வச்சுக்கோங்க. இது f டாட் ஜி. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், g டாட் எஃப் ஓகேங்களா. ஸோ g என்னது அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, எஃப்ன்றது செகண்ட் போட்டுக்கோங்க. ஜியோட வேல்யூ என்ன 2x ப்ளஸ் கே டாட் எஃபோட வேல்யூ என்ன 3x minus 2 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டேர்ம் அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து எக்ஸுன்ற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும் 3x minus 2, இன்னும் ரிமைண்டரில் என்ன டேர்ம் இருக்குது ப்ளஸ் கே ஓகேங்களா. இப்போ 2ன்றது இதோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அதுக்கு தான் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். அப்போ உள்ள ஒரு மல்டிபிள் பண்ணிக்கலாமா, 2 இன்ட்டு 6, 2 இன்ட்டு 3 6x, 2 3s 6x, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 2s 4 ப்ளஸ் கே ஓகேங்களா. இது ஈக்குவேஷன் 2. ஸோ இப்போ வந்து ஈக்குவேஷன் எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணால் நம்மளுக்கு கேயோட வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அதனுடைய கொஷின் எழுதிக்கோங்க, எஃப் டாட் ஜி டாட் எஃப் டாட் ஜி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 6x ப்ளஸ் 3k -2. இப்போ 6x ப்ளஸ் 3k -2 ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 6x minus k ப்ளஸ் 4, 6x minus 4 ப்ளஸ் கே. ஸோ இப்போ நம்ம கேவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கே கூட இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள் ஆப்போசிட்டில் தள்ளுங்க. கே எல்லாம் ஒரு சைடும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டு சைடும் பாருங்கள் 6x இருக்குது. நம்மளுக்கு குறி சேமாகவும் சைன் சேமாகவும் நம்பர் சேமாகவும் லெட்டர் சேமாகவும் தான் கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்போ இதுவும் ப்ளஸ் 6, இதுவும் ப்ளஸ் 6x. ஸோ இன்னொன்று என்ன பண்ணலான்னா இது ஆப்போசிட்டில் எடுத்து வந்தால் -6x ஆகுமா. ஸோ அப்பயும் இந்த 6x கேன்சல் ஆகும். ஸோ இன்னொரு ஸ்டெப் வேணாம் அப்படின்னு குறைச்சிக்கலாம் அப்படின்றதுக்கோசம் என்ன பண்ணலாம் 6x கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி இங்கே 3k இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் ஒரு k இருக்குது, அது ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு வந்து என்ன ஆகும் +k -k ஆகிடும். -4 -2ன்றது ஆப்போசிட்டில் போனால் +2 அப்படின்னா k எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போ 3kல ஒரு k போயிடுச்சுன்னா 2k ஓகேங்களா. அப்போ -4ல் 2 லெஸ் பண்ணால் -2. எப்பயுமே சைனோட சொல்லி பழகுங்க. அப்போ கே தான் வேணும். கேவோட மல்டிபிள்லையோ டிவைட்லையோ ஆட்லையோ இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ஆப்போசிட்டில் தரணும்னா -2 டிவைடட் பை மல்டிபிளில் இருக்கிறது ஆப்போசிட்டில் போகும்போது டிவைடில் போய்டும். இப்போ கேன்சல் பண்ணால் 1 2s 2. therefore கேவோட வேல்யூ -1 ஓகேங்களா. ஸோ ஈஸியான சம்மும் கூட கண்டிப்பாக ஃபஸ்ட் மிட் டேர்முக்கான கொஸ்டின்ஸ் இதில் இருக்குது. 2 மார்க் ஒன்று 5 மார்க் ஒன்று ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய சேனல்ஸ்க்கு மோட்டிவேஷன் கொடுங்க. தேங்க்யூ.